இப்படியே பார்த்துட்டே இருந்தா எப்படி? அது ஆயுதத்தை எடு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் பார்க்க போறோம். என்னன்னா வந்து பெஸ்ட் யூரோஸ் 11 அப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஒன்று நம்ம பண்ண போறோம். பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். திருப்பி நம்ம ஒன்று சொல்லிக்கணும், யாரும் இங்கே எக்ஸ்பர்ட் கிடையாது, யாரும் அனலிஸ்ட் கிடையாது. அவனுக்கு என்ன தெரியுதோ, அவன் என்ன பார்த்துருக்கானோ அதை வந்து வெளிப்படையா பேச போறோம். ஒப்பீனியன் ஆமா. அவ்வளவுதான். எல்லாமே ஒரு அப்புறம் opinion தான். கொஞ்சம் பிடிச்ச பிளேஸ்க்குலாம் சிம் பண்ணிக்கலாம்ல. இப்போ நம்ம வந்து ஒரு டாப் 11 பார்க்க போறோம். பட் நம்ம நார்மலா பண்ண போறது இல்ல. இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா வந்து, நான் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இஃப் ஐ சூஸ் அ கோல் கீப்பர், அதுக்கு யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். யூ கேன் எய்தர் அக்ரி ஆர் டிஸ்அக்ரி. ம். நீங்க 2 பேரும் அக்ரி பண்ணீங்கன்னா, வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பொசிஷன். இல்ல ஒருத்தன் டிஸ்அக்ரி பண்றான், ஒருத்தன் அக்ரி பண்றனாலும் 2:1 ரேஷியோனால தட் பிளேயர் வில் ஸ்டே. ம். 2 பேரும் டிஸ்அக்ரி பண்ணீங்கன்னா, தென் வி வில் ஹேவ் அ கான்வர்சேஷன் ஆன் ஹூ டு பிக். ஓகே. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. ஸோ இதை நான் ஆரம்பிக்க விரும்பல. அதனால அருணேஷ், கோல் கீப்பர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த 11க்குள்ள போற கோல் கீப்பர் யார்? எனக்கு வந்து போர்ச்சுகலோட கோஸ்டா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேஜரா ஒரு 3 பெனால்ட்டி தொடர்ந்து சேவ் பண்ணாரு. அதை நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. அதனாலதான் போர்ச்சுகல் தே காட் குவாலிஃபைட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். அதுக்கு முன்னாடி அந்த கேம்லேயே ஹி மேட் அ க்ரூஷியல் சேவ் எக்ஸ்ட்ரா டைம்ல. ஆல்தோ போர்ச்சுகல் didn't மேக் இட் டு செமிஸ் ஆர் அதுக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் மேலே தாண்ட முடியலனாலும் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கோஸ்டா வந்து அந்த ஒரு கேம் வந்து he was லைக் ஒரு மேட்ச் டிஃபைனிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாப்புல. அதனால எனக்கு கோஸ்டா தான். ஓகே. இப்போ வந்து இது நம்மளோட கால். இப்போ ஆகாஷ், நீ அக்ரியா டிஸ்அக்ரியா அதை மட்டும் சொல்லு. அக்ரி தான். அக்ரி தான். நானும் ஐ அக்ரீட் திஸ். ஏன்னா ஐ ஆல்சோ பிலீவ் காஸ்டா ஹேட் அ மேட்ச் டிஃபைனிங் கேம். அது இந்த வருஷம் யூரோஸ்ல வேற எங்கேயும் நான் பார்க்கல மேட்ச் டிஃபைனிங் கோல் கீப்பர் மூமெண்ட்ஸ். ம். மேபி பாரிங் த டர்க்கி கோல் கீப்பர் சேவ், அந்த ஆஸ்திரியா கூட ஒரு சேவ். பட் ஐ ஓகே. அக்ரி டியோகோ கோஸ்டா. ஸோ வந்து யுனானிமஸா நம்ம டியோகோ கோஸ்டாவை 11க்குள்ள பொருத்திடலாமா? ஊற்றிடலாம். சுத்திடலாம். அப்புறம் இப்போ கோல் கீப்பர் பொசிஷன் ஃபில் ஆச்சு. நெக்ஸ்ட் ரைட் பேக் பார்க்கலாம். ஆகாஷ், சரி நீ சொல்லு. who do you think was the best right back so far in the Euros? எனக்கு வந்துட்டு பர்சனலி கூண்டே தான். நான் வந்துட்டு பிரான்ஸ் கேம்ஸ் வந்துட்டு எல்லாமே பார்க்கல, பட் மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் பார்த்தேன். அப்ப வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆனது வந்துட்டு கூண்டே வாஸ் வெரி குட் அப்படின்னு. லைக் ஹி வாசன்ட் தட் இம்பாக்ட்ஃபுல் ஃபார் தெம் ஸ்கோரிங் கோல்ஸ். ஏன்னா பிரான்ஸ் நிறைய கோல் அடிக்கல. டிஃபென்சிவா வந்துட்டு ஐ திங்க் கோண்டி வாஸ் வெரி குட். பிளஸ் அவன் எந்த மிஸ்டேக்குமே பண்ணி அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை இந்த ஹோல் டோர்னமெண்ட். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு கூண்டே. ஓகே, நீங்க என்ன அக்ரியா டிஸ்அக்ரியா? நான் வந்து டிஸ்அக்ரி. டெஃபினெட்லி குண்டே வந்து ஐ மீன் பிரான்ஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாப்புல, டிட் வாட் எவர் ஹி கேன். பட் அகெயின் ஐ ஃபெல்ட் தேர் வேர் பெட்டர் ரைட் பேக்ஸ். எனக்கு வந்து ஐ திங்க் ப்ராப்ளி வாக்கர் குட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஐ வுட் கோ வித் வாக்கர். எனக்கு வந்து நான் ஐ வில் ஸ்டிக் வித் ஜூல்ஸ் குண்டே. நான் அக்ரி தான். ஏன்னா வந்து ஒரு சிமிலர் ஃப்ரேம்ஸ்ல ரைட் பேக்ஸ் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி வாக்கருக்கும் ஜூல்ஸ் குண்டேக்கும் பெரிய டாஸ் அப் தான் இது. இந்த வாட்டி யூரோஸ் எடுத்து பார்த்தா ஸ்டாண்ட் அவுட் ரைட் பேக்ஸ் எதுவும் பிரேக் அவுட் ஆகல. அப்படி பார்க்கும்போது ஜூல்ஸ் குண்டே எனக்கு ஓகே தான். ஸோ நம்ம வந்து ஜூல்ஸ் குண்டேவை பூர்த்தி தான் ஆகணும். வேற என்ன 2-1 அவுட் ரைட் பண்ணியாச்சு. பட் வந்துட்டு நான் பெனால்டிஸ் மட்டும் அந்த டம்ஃப்ரைஸ் கன்சீட் பண்ணலினா நான் வந்து டம்ஃப்ரைஸ்னாலும் சொல்லியிருப்பேன். எனக்கும் டம்ஃப்ரீஸ் தான் லிஸ்ட்ல இருந்துச்சு. பட் அகைன் அந்த க்ரூஷியல் பெனால்டி அது ப்ராப்ளி அவனோட ஃபால்ட்டா கூட இல்லை. பட் அடுத்து சென்டர் பேக் பார்த்துடலாம். அஸ்வத். ஓகே. ஸோ நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் சலீபா. ஒன் ஆஃப் த ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல. ரெண்டு துப்பாக்கி பரம்பரைஸ்க்கு நடுவலை இதை நான் சொல்றேன். ஒரு சென்டர் பேக்கப்ப நீங்க சொல்லியிருப்பீங்க, அதனால நான் டக்குன்னு சொல்லிக்கிட்டேன். நீ வந்துட்டு வெரி கரெக்டா சொல்லியிருக்க. இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு எல்சிபி ஆடினா ஆர்சிபி ஆடாம. அப்படியே he did a very good job. எல்சிபி ஆர்சிபில ரைட் சைடுல ஆடினா அந்த மாதிரி சொல்றேன். ரைட் சைடு தான் நேச்சுரல் பொசிஷன். ஆனா லெஃப்ட் சைடு ஆடியே he did a very good job.
ஒரு யூரோஸ் வரதுக்கு முன்னாடி டூ மச் டவுட்ஸ் இருந்துச்சு அவன் மேல. ஏன்னா வந்து டிடியர் டெஷாம்ஸ் வந்து பாயிண்டட் அவுட் சர்டன் திங்ஸ் அபவுட் ஹிம் தட் ஹி டிடன்ட் லைக். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது திடீர்னு நம்ம நம்ம நம்மால தெற்குவாசல் சர்ப்ரைஸ் போட்ட மாதிரி ம். இவரும் சர்ப்ரைஸ் போட்டு சலீபா இறக்கி விட்டாரு. ஹி ஸ்டுட் அப்ரைட், ஹி இஸ் டன் ஹிஸ் ஜாப் அண்ட் ப்ளேம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ சலீபா வில் பி மை பிக். இதுல எனக்கு 2 அக்ரி வந்துரும்னு தெரியும். ஆனா அடுத்தது நேரா போய்க்கலாம். அக்ரி டேய் அக்ரி இனி 10 இயர்ஸ்க்கு அக்ரி தான்டா. இப்பவே நான் சைன் பண்ணி கொடுத்துறேன்டா. 10 இயர்ஸ்க்கு அக்ரியா? சரி, இந்த சந்தோஷத்தோட அடுத்த பொசிஷனை ஃபில் பண்ண போகலாம். அடுத்த பொசிஷன் வந்து இன்னொரு சென்டர் பேக் பொசிஷன். இதை வந்து நம்ம யாரை வச்சு ஃபில் பண்றோம்னா உன்னைய வச்சு தான். ஆகாஷ், கோ ஃபார் இட். ஓகே, அது வந்துட்டு உங்க கை தான். பெப்பே எஸ் 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 எஸ். கண்டிப்பா பெப்பே தான். அவனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்குன்னு சொல்லவே வேண்டியதில்லை. லைக் எவ்வளவு சூப்பரா ஆனா நம்மளுக்கே தெரியும். அந்த ஃபைனல் கேம் வந்துட்டு அவங்க தோக்கறதுக்கு முன்னாடி அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெரி குட். ஸோ வந்துட்டு அதுவும் இந்த வயசுல இப்படி ஆடுறது, ஃபுல் கேம் ஆடினான்ல, எல்லா 90 மினிட்ஸுமே விளாண்டான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு 41 year oldன்னு நினைக்கிறேன் இப்போ. இஃப் இஸ் 41 40 41 பட் ஒரு ஆமா. கம்ப்ளீட் வாரியர். கேம். அண்ணன் ஸோ அண்ணன் அண்ணனுக்கே அண்ணன் அப்படி இருந்தாப்ல அது. அண்ணனுக்கே அண்ணனா? யா ஸோ ஆமா. ஸோ பெப்பே ஓகே தானே, அக்ரி 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 தானே. அக்ரி வித் அக்ரி டர்னஸ்லி. அக்ரி யா. நான் இன்னொரு கண்டிப்பான ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்குன்னா ரூடிகர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெர்மனி அடுத்த ரவுண்ட் போக முடியலனாலும் he had a very good couple of games. அதனால ரூடிகர் should have been in top level செமிஸ் வந்திருந்தாங்கன்னா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டீம்ல he couldn't make the cut. சாரி யங் யங் பூமர் பூமர்ஸ் பூமர்ஸ் யங் பூமர்ஸ் எஃப்சிக்குல அவருக்கு இடமில்லை இப்போதைக்கு. சரி, இப்போ 3 டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் முடிஞ்சு. ஒன் லாஸ்ட் ஒன், லெஃப்ட் பேக் பொசிஷன். who do you think will make the cut, Ashwath, in the Eurosல? ஒன் டீம் had a good ரன். ஒரு கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் டீம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல அவனை. மறந்துட்டியா? அந்த பையன் 24 வயசு பையன். அவன் தான் என்னோட பிக்கு. அதனால அது நீங்க அக்ரியா டிஸ்அக்ரியான்னு நீங்க சொல்லுங்க. நான் பிக் பண்ணதுக்கு காரணம் வந்து நான் பார்த்த அந்த 2 கேம்ல வந்து பையன் துருன்னு பம்பர மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான் எல்லா பக்கமும். இல்ல ஆக்சுவலி நான் வந்து டர்க்கி கேம்ஸ் அவ்வளோ இந்த சீசன் பார்க்கல. ம். அவன் நல்லா ஆடி இருந்தான்னு நினைச்சீங்கன்னா அக்ரீட். பட் எனக்கு வந்துட்டு மேபி குக்கரெல்லா. நானும் ஆக்சுவலா லைக் ஆகாஷ் சொன்ன மாதிரி குக்கரெல்லா தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் அகைன் இஃப் யூ லுக் அட் இட், ஸ்பெயின் டீம் ஃபுல்லாவே வந்துடும் மெயின் லெவல்ல. பட் நான் ஒரு மேட்ச் பார்த்தேன், டர்க்கி மேட்ச். அதில் கண்டிப்பா அவன் வந்து கரடியை பாத்தீங்கன்னா கரடியை கரடி ப்ரோ வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு ஓடிட்டே கிடந்தாரு. பட் அகைன் எனக்கு வந்து இது இந்த பிளேயர் சொன்னா கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். பட் லூக் ஷான்னு சொல்லுவேன். பட் தலைவர் வந்து கேம்ஸ் விளையாண்டது மினிட்ஸ் பிளேடே வந்து ரொம்ப கம்மி. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இங்கிலாந்து டீமை தூக்கி விளையாடுறத. பட் இட்ஸ் ஓகே. நான் அக்ரி வித் அஸ்வத். என்ன அந்த கரடி பையனே வச்சுக்கலாம்ல. கரடி ப்ரோ. ஓகே. இப்போ நம்மளோட டிஃபென்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா, போர்ச்சுகலோட காஸ்டாஸ் கோல் கீப்பர். இன் ரைட் பேக் வி ஹேவ் ஜூல்ஸ் குண்டே அண்ட் ஹிஸ் கம்பேட்ரேட் சலீபா சென்டர் பேக் வித் பெப்பே. அண்ட் லெஃப்ட் பேக்ல வந்து கரடி ப்ரோ வச்சிருக்கோம் ஃப்ரம் டர்க்கி. ஸோ இப்போ நம்ம டிஃபென்ஸ் முடிஞ்சிருச்சு. மீனிங் இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸும் ஸ்ட்ரைக்கர்ஸும் நம்ம அடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.